வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். காரக்குழம்பு, வத்தக்குழம்பு இது பொதுவாக நம்ம நிறைய வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது உண்டு. ஆனால் இதில் மணத்தக்காளி வத்தக்குழம்பு ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க. மணத்தக்காளி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறோம். மணத்தக்காளி வத்தக்குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி வத்தல் குழம்புக்கு முதல்ல ஒரு பெரிய கப்பு புளியை கரைச்சி வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 10 பூண்டு பல்லு, அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது 1 கப்பு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி 2-3 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு போட்ட பிறகு கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்குது, எண்ணெயும் பிரிஞ்சிருக்கு. கடைசியில் 1/2 டீஸ்பூன் வெல்லம் தூளாக்கி போட்டுக்கோங்க. குழம்புல கொஞ்சம் வெல்லம் போட்டோன்னா அது டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது மணத்தக்காளி குழம்பு தயாராக இருக்குது. நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். பொதுவாக மணத்தக்காளி கசக்கும்னு நினைப்பீங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கசப்பு தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் வச்சு சூடாக கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Twins.